வணக்கம் தோழர்களே. இன்றைக்கி நம்ம கமல் அவர்களுடைய நடிப்பில் வெளிவந்த மைக்கேல் மதன காமராஜன் திரைப்படத்தினை பற்றின ஒரு சில சுவாரஸ்யமான விஷயங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த மைக்கேல் மதன காமராஜன் படம் பார்த்தீங்களா? பார்த்துருக்கேன். கமலோட 4 கெட்டப். 4 கெட்டப்ல எந்த கெட்டப் பிடிக்கும் உங்களுக்கு? இவரு ஐயர் மாதிரி ஒருத்தர் பேசுவாரு. ஆமா, ராஜுவா காமேஸ்வரன், அவரு அந்த கேரக்டர் தான் எனக்கு இங்க செல்லப்பட்டியை தேடின்னு ஒரு வயசானவர் இருந்தாரு, அவருடைய மகன். எனக்கு எல்லா கேரக்டரும் பிடிக்கும். ஆனா ஒவ்வொரு கேரக்டர்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல வந்து ஃபேஸ் கட் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். எல்லாமே கமல் தான். டிஃப்ரெண்டான கேரக்டர், டிஃப்ரெண்டான ஃபேஸ் கட் இருக்கும். அப்புறம் குரல் கூட ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா ஓட்டு அடிச்சா போலீஸ் தான் வரும். இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தீங்கன்னா வந்து இந்த கதைகேளு ஒரு பாட்டு வரும். அந்த பயோஸ்கோப்ல அந்த பாடுவாங்க. இப்ப நம்ம கேமரா ஸ்டாண்ட் மாதிரியே தான் பயோஸ்கோப் இருக்கும். கதைகேளு நிஜமான கதைகேளு. ரீல மாட்டினா வந்து ரீல மாட்டி சுத்துனா வந்து படம் தெரியும் காட்டுவாரு. பயோஸ்கோப்ல படம் காட்டுவாரு, பாடிட்டே காட்டுவாரு. குழந்தைங்களாம் வந்து பாக்குங்க. பார்க்கும்போது அந்த படத்துக்குள்ளேயே போறாங்கன்னு வைங்க, அப்படி கொண்டு வந்திருப்பாங்க. அந்த ஸ்டார்டிங் அந்த முன்கதையை வந்து அந்த பாட்டிலே சொல்லிடுவாங்க. மைக்கேல் மதன காமராஜன் கதை என்ன கேளு, அச்சடிச்சு வச்சது போல் 4 பேரப்பாரு. அந்த சாங்ல வந்து அப்படி வரும். அந்த சாங்லயே வந்து அந்த படத்தோட கதையவே முன்கதை சொல்லிடுவாங்க. மைக்கேல் மதன காமராஜன் கதையை நல்லா கேளு. அது இளையராஜா பாடியிருப்பாரு. இளையராஜாவே பாடியிருப்பாரு. அந்த கதையவே வந்து பாட்டா பாடியிருப்பாரு. மலர் போல் சிரிப்பில் அவன் மனம் மாற. படத்தை வந்து சிங்கீதம் சீனிவாசராவ் அவர் தான் டைரக்ஷன் பண்ணாரு. அவரு வந்து தெலுங்குல நிறைய படங்கள் எடுத்திருக்கிறாரு. எடுத்து ஹிட்ல கொடுத்துருக்காரு. தமிழ்லயும் எடுத்திருக்கிறாரு. இப்போ அபூர்வ சகோதரர்கள் எடுத்தது சிங்கீதம் சீனிவாசராவ் தான். பேசும் படம், அந்த படத்தை எடுத்தது இவர் தான். அப்பவே வந்து லேப்டாப் அறிமுகப்படுத்திருப்பாரு. அந்த படத்துல கமல் படத்துல ஃபர்ஸ்ட் லேப்டாப் கார்ல போயிட்டு இருக்கான். தமிழ் சினிமால கார்ல போயிட்டு இருக்கும்போது லேப்டாப் ஓபன் பண்ணி பாப்பாரு. ஓபன் பண்ணி கணக்கு பாப்பாரு. இதுவே நீங்க 30 வருஷமா பாத்துட்டு இருந்த அக்கவுண்ட்ஸ நான் 3 நாள்ல பார்த்து முடிச்சிட்டேன். அதுலயே ஒரு டைலாக் வரும் தெரியுமா? இதுல ஒரு 8 லட்சம் ரூபாய் உதைக்குது அப்படின்னு. சார் அதுல அடிச்சு பார்த்தா அப்படிதாங்க சார் வரும். அப்படி அடிச்சு பார்த்து வரல, எங்க அப்பா கிட்ட இருந்து நீங்க அடிச்சத சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னு. நீங்க அடிச்சது அதானே வரும். நான் அடிச்சதை சொல்ல, எங்க அப்பா கிட்ட இருந்து நீங்க அடிச்சதை சொல்றேன். அப்போ அந்த படத்துல தான் ஃபர்ஸ்ட் டைம் லேப்டாப் அறிமுகப்படுத்துறாரு. சூப்பர். லேப்டாப்பை கூட கமலஹாசன் தான் அறிமுகப்படுத்திருக்காரு. ஆமா, ஒரு 25 லட்சம் ரூபாய் உதைக்குது. டைலாக் வந்து கிரேசி மோகன் தானே. கிரேசி மோகனோட டைலாக் தான் சூப்பரா எழுதியிருப்பாரு. அதுல ஒரு டைலாக் கரெக்டா எழுதியிருப்பாரு. மாண்புமிகு குத்து விளக்கை அமைச்சர் ஏற்றி வைப்பார். மாண்புமிகு குத்து விளக்கை அமைச்சர் ஏற்றி வைப்பார். அது இப்படி சொல்ல வேண்டியது அப்படி. மாண்புமிகுங்கிறத மரியாதையா வந்து குத்து விளக்க சொல்லிட்டு அமைச்சருங்கிறத டம்மியா. அது கிரேசி மோகனுடைய டைலாக். மாண்புமிகு குத்து விளக்கை அமைச்சர் ஏற்றி வைப்பார். இந்த பாலக்காட்டு ஐயரோட காமெடி இருக்க சாமி நல்லா இருக்கும். அந்த ஸ்லாங் இப்போ கூட பார்க்கலாம்னு தோணும். அப்படி அவசரமா பேசுவார். அப்படியே எங்க போனாய் நீ, எவ்வளவு நேரம் உன்னை காத்துட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி டைலாக் வரும். 4 கமல் இருப்பாங்க. அந்த 4 கமலும் வந்து ஆள்மாறாட்டம் பண்ற விஷயங்கள் எல்லாம் தெரியும். குஷ்புவோடையும் ரூபினியோடையும் அப்புறம் அந்த ஊர்வசியோடையும் ஆள் மாத்தி ஆளு. நான் பீம் எப்படி நம்ம டபுள் ஆக்ஷன். எனக்கு 4 தெரியுது பாஸ். அப்புறம் அந்த கை வச்சாலும் வைக்காம அந்த சாங்ல வந்து அந்த குஷ்புவோடைய வந்து 3 பேரும் மாத்தி டூயட் போடுவாங்க. அதுதான் பெரிய இதா இருக்கும். பேர் வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லிவாசம். அதெல்லாம் அப்பவே அவ்வளவு பிளான் பண்ணி காமெடியா அந்த ஒரு சாங்கே எடுத்திருக்காங்க பாருங்க. படம் ஃபுல்லா காமெடி, அந்த சாங்லயும் காமெடி இருக்கணும். ஆமா, அது 4 கமலை எப்படி காட்டுறாங்கன்னு இப்போ ஆச்சரியமா தான் இருக்கும். அந்த ஃப்ரேம் பை ஃப்ரேமா வந்து நிறுத்தி வச்சிருப்பாங்க. அதாவது எப்படின்னா, இப்போ ஒரு 4 கமலை ஒரே ஷாட்ல காட்டுறாங்கன்னா ஃப்ரேம் பை ஃப்ரேமா எடுத்து அது ஒன்னா சேர்த்து
எடுத்திருக்கிறாங்க. அப்பெல்லாம் கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் அம்மா அப்பா இல்லாத அனாதன்னு நினைச்சேன், இப்ப 2 பேரும் கிடைச்சிட்டாங்க. எவ்வளோ கொஞ்சம் கையறகிறாயா. அந்த மலை பங்களா ஆடும் தெரியுமா, 2 பக்கமும் வெயிட் பேலன்ஸ் பண்ணாம ஆடும். ஃபுல்லா அந்த உட்டன்லயே கட்டியிருப்பாங்க. ஆனா பொன்னம்பலம் வந்து அப்படியே அந்தரத்துல தொங்குவார் தெரியுமா. அந்த அந்தரத்துல தொங்க விட்டு தான் வந்து ஒவ்வொருத்தர கீழே இறங்குவாங்க. கீழே இறங்கும் போது இவர் மேல போவாரு, இறங்கி முடிச்சதுக்கு அப்புறம் இவர் கீழே வருவாரு. அப்ப எந்த அளவுக்கு யோசிச்சு படத்தை எடுத்துருக்காரு. அந்த கிரியேட்டிவ்னஸை காமெடியில் எப்படி காட்டலாம் அப்படின்னு காட்டி எடுத்திருக்காங்க. ஆமா. சரி, ஓகே நண்பர்களே, இன்றைக்கி நம்ம மைக்கேல் மதன காமராஜன் அந்த படத்தை பற்றி ரொம்ப சூப்பராகவே சுவாரஸ்யமான விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டோம். இதே போன்று நிறையா சினிமா கண்டென்ட்டுகளை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சினிமா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.